ஆடி மாதத்தின் ஆன்மீக பயணங்கள் எல்லாம் முடிஞ்சு விசேஷங்கள், கொண்டாட்டங்கள், கோவில் திருவிழாக்கள் இதெல்லாம் முடிஞ்சு சுபகாரியங்களுக்கான மாதமான ஆவணி மாதத்தில் நம்ம இப்போ வரப்போகிறோம். ஆவணி மாதம் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி ஆரம்பிக்க இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல மாதம், சுபமான மாதமாக இருக்கிறதுக்கான உங்கள் ராசிக்கான பலன்கள், பரிகாரங்கள் பற்றின முழு பதிவு தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்கு போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 2026 ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி சூரியன் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் பெயர்ச்சி ஆகிறாருங்க. அதனால் சிம்மம் சூரியனின் சொந்த ராசி அப்படின்றதுனால இந்த பயிற்சி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது. ஒரு கிரகம் தன்னோட சொந்த ராசியில் சஞ்சாரம் செய்யும்போது அவருடைய சக்தி, செல்வாக்கு இதெல்லாமே முழுவதும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த விதத்தில் நவ கிரகங்களோட அரசனான சூரியன் சிம்மத்தில் ஆட்சி பெறும்போது ஒரு சில ராசிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. முந்தின பதிவுகளில் நான் எந்தெந்த ராசியான அதிர்ஷ்டமான பலன்கள் அப்படின்றத கொடுத்துருக்கோம். இந்த பதிவில் கூடுதல் கவனத்தோட கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கக்கூடிய ராசியினர் யார் யார், அவங்களுக்கான பலன்கள், பரிகாரங்களை பற்றி தான் இன்றைய தினம் பார்க்க போகிறோம். அதில் முதல் ராசி மேஷராசி. மேஷராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் சூரியனால் உங்களுக்கு ஊக்கம் அளிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதே சமயம் மனக்குழப்பம், பணியில் கொஞ்சம் அழுத்தம், உங்களுடைய உற்சாகமும் தன்னம்பிக்கையும் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில கடினமான சூழல் உங்களுக்கு திடீர் கோபத்தையும் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தும். அதனால் அவசரப்பட்டு எந்த முடிவுகளும் எடுக்க வேணாம். எந்த விதமான கடினமான சூழலாக இருந்தாலும் கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டாலே போதும். மேஷராசிக்கான பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செம்பு பாத்திரத்தில் நீரை சூரிய பகவானுக்கு சமர்ப்பித்து வழிபடணும். முக்கியமாக சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு வாங்க. கன்னிராசி. கன்னிராசியை சேர்ந்தவங்க அதிதீத நம்பிக்கை, நெருங்கிய கூட்டாளிகள் அல்லது சக ஊழியர்களுடன் தேவையற்ற மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. நிதிநிலை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. குடும்ப வாழ்க்கை மற்றும் சண்டை விஷயங்களில் எந்த அளவிற்கு ஒழுக்கமாக சமநிலையும் எடுத்து செல்வது நல்லது. கூடியதில் சுயத்திறன் மேம்பாடு செய்து கொள்வதில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க. அதாவது விரய செலவு அதிகமாக இருக்கும். எதிர்மறையான தாக்கத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. திட்டமிடலுடன் செலவுகளை கட்டுப்படுத்துறது ரொம்பவே நல்லது. உங்களுக்கான பரிகாரம், விநாயகரை தினமும் வழிபட்டுட்டு வாங்க. இந்த மாதம் சுபமான மாதமாக இருக்கும். அடுத்தது தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் பயணங்கள், உயர்கல்வி, நிதிநிலை தொடர்பான சில சிக்கல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உங்களுடைய தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும். ஒரு திட்டமிடாத செயல்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்காது. அப்படின்றதுனால வாழ்க்கையில் வரக்கூடிய நேர்மறையான மாற்றங்களையும் வளர்ச்சியும் கொண்டு வர நேரத்தை வீணடிக்காமல் கவனமாக நீங்கள் வேலையை செஞ்சு முடித்தாலே போதும். ஆன்மீகத்தில் இந்த மாதம் உங்களுக்கு அதிகமான நாட்டம் அதிகரிக்கும். திருமண வாழ்க்கை துணையோட நேர்மறையான சிந்தனையுடன் செயல்படுவதும் கனிவாக பேசுவதும் நல்லது. உங்களுக்கான பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கோவிலில் வெள்ளத்தை தானமாக வழங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் ஒரு சுபமான மாதமாக இருக்கும். அடுத்தது மகராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி மாதம் பணி சுமை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய அதிகாரத்திற்காக போராட வேண்டியதாக இருக்கும். அஷ்டமஸ்தானத்தில் ஊழியரோட சஞ்சாரம் நடப்பதால் உங்களுடைய மனக்கவலை அல்லது தடைகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு வேலையையும் மேலோட்டமாக சிந்திக்காமல் பாதகமாக சிந்திச்சு திட்டமிட்டு செயல்படுங்க. கண்டிப்பாக உங்களோட முடிவுகள் நல்லதாகவே அமையும். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்கணும். செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கான பரிகாரம், அனுமன் கோயிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க. இந்த மாதம் சுபமான மாதமாக இருக்கும். இறுதியாக கும்பராசி அன்பர்களுக்கு சப்தமஸ்தானத்தில் சூரியனின் சஞ்சாரம் நடக்க இருக்கிற காரணத்தினால உங்களோட திருமண வாழ்க்கை, காதல் உறவு, தொழில் தொடர்பான கூட்டாளிகள் சில கசப்புகள் ஏற்படும். முக்கிய முடிவு எடுப்பதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலை மற்றும் குடும்ப பொறுப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் ரொம்பவே நல்லது. உங்களுக்கான பரிகாரம், ஞாயிற்றுக்கிழமையில் பசுவிற்கு வெள்ளம், முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தருக்காது அன்னதானம் செஞ்சுட்டு வாங்க. இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சுபமான பலனாக இருக்கும். இந்த பதிவு உங்கள் அனைவருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா
இந்த அறிவோம் ஆன்மீகம் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.